ஆமிலின் அலை ஜக்காத்துக்காக வேலை செய்கின்றவர்கள். இப்போ நம்ம நாடுகளில் ஜக்காத்துக்காக வேலை செய்கிறவங்களுக்கு ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா அப்படியே கொடுத்துட்டு போயிட வேண்டியதான். ஏன் எல்லா இயக்கமும் ஜக்காத்துக்காக என்ன செய்யுது, வேலை செய்து அதுக்கான ஆஃபீஸு அது இது எல்லாம் வச்சு அவர் போகிறது கலெக்ட் பண்ணுறது வேலை. எப்படி அவருக்கு ஒரு இந்த இயக்கத்துக்கு ஒரு 20 பேர், இந்த இயக்கத்துக்கு 20 பேர் டவுனில் இந்த இதில் இந்த அதாவது தலைநகரில், மற்ற பிரான்ச் அப்படி இப்படிலாம் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு 10 ஆக குறைஞ்ச 10 பேர் போடுங்களேன். 10 பேர் போட்டிங்கன்னா ஒரு இயக்கத்துக்கே என்ன செஞ்சிடும், பரந்த இயக்கமாக இருந்தால் ஒரு 1000 பேர் என்ன செஞ்சிடும் வந்துடும். சாதாரணமாக இருந்தால் 500 வந்து இப்படி ஒவ்வொரு இயக்கம் எடுக்கிறாங்களே. எல்லாரும் சமூக சேவை செய்கிறதுக்கு ஆசையில் இருக்கிறதுனால ஒரு 10 இயக்கம் இருந்தால் 10 பேரும் ஃபீல்டில் இறங்கி என்ன செய்கிறாங்க, அதை எடுக்கிறாங்க. இப்போ ஆமிலின் ஆலைகாக்கு கொடுக்கலாம். அப்போ நீங்களே எடுத்துட்டு அப்படியே போயிட வேண்டியது வீட்டுக்கு என்ற லெவலில் தான் ஆமிலின் ஆலைகா அப்படி விளங்கினமெண்டா வரும். இன்றைக்கு யாரு இஸ்லாமிய அரசொண்டு இல்லாமல் அல்லது முஸ்லீம் அரசொண்டு இல்லாமல் ஜக்காத்து கலெக்ட் பண்ணினாலும் அவர்கள் ஆமிலின் அலைகாக்குள்ள வரமாட்டார். அவர்கள் ஆமிலின் அலைகாக்குள்ள வரமாட்டார்கள். ஆமிலின் அலைகாக்கு நிபந்தனை. ஆமிலின் அலைகாக்கு என்ன நிபந்தனை தெரியுமா? அவருக்கு இன்கம் ஜக்காத்தின் ஊடாக வரணும். உதாரணமா இஸ்லாமிய கவர்மெண்ட்ல ஒத்துழைக்கிறாரு. இஸ்லாமிய கவர்மெண்ட் என்ன செய்யும், உனக்கு இந்த 3000 ரியால் 5000 ரியால், உனக்கு 1 லட்சம், உனக்கு 50,000 நிர்மாணிச்சிடும். வார ஜக்காத்ல அவருக்கு 1 லட்சம் 2 லட்சத்தை என்ன செஞ்சிடும், கொடுத்துரும். நீ அங்க போய் வாங்கிட்டீங்க கூடாது. எங்க ஜக்காத்து கலெக்ட் பண்ணவர்கிட்ட இது உங்களுக்கு பண்ணி அங்க என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. அந்த நிபந்தனை இப்ப பேணலாமா? பேணா அவர் எடுத்தாருன்னா தண்டனை கொடுக்கலாமா? தண்டனை என்ன செய்யலாது, கொடுக்க முடியாது. இந்த ஹதீஸ்ல இந்த ரசூலுல்லாஹ் கேக்குறாங்களே, அஃபலா காத ஃபீ பைத்தி அபிஹி உம்மிஹி, அவருடைய வாப்பட வீட்ல உம்மாட வீட்ல ஒரு உட்கார்ந்து இருக்கலாமே, இந்த ஜக்காத்து இந்த கிஃப்ட் வருதான பாவம்னு சொன்னாங்களே. இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன எடுத்தாங்கன்னா, கவர்மெண்ட் இஸ்லாமிய கவர்மெண்ட் ஜாப்ல வேலை செய்யறவங்க கிஃப்ட் எடுக்க கூடாது. இஸ்லாமிக் கவர்மெண்ட் இதுல மட்டுமல்ல, ஜக்காத்ல மட்டுமல்ல, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க கிஃப்ட் எடுக்க கூடாது. பிள்ளைகள் வந்து கிஃப்ட் கொண்டு வந்தாரு ஆசிரியருக்கு, அதை வாங்கக்கூடாது. ஆசிரியர் தினமெல்லாம் வச்சு கிஃப்ட் என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. ஏன்? வாங்குறவர் ஆசிரியர்கிட்ட உள்ளத்துல உயர்ந்துருவாரு, தராதவன் தாழ்ந்துருவார். படிப்பு என்ன செய்யும், பாதிக்கல. நான் அப்படி இல்லை, நீ நீதியானவன், நீ நீதியானவன், சைத்தான் நீதியானவன் இல்லை, அவனுக்கு தெரியும் அதை எப்போ பயன்படுத்தணும். அதனால அது கூடாது என்ற சட்டத்தை அங்கிருந்து என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க. இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆமில் அலைஹா என்று சொல்றது இஸ்லாமிய ஆட்சியில் இந்த ஜக்காத்துக்காக ஈடுபடக்கூடியவர். அப்போ இஸ்லாமிய ஆட்சி இல்லாமல் நம்ம ஜக்காத்து கலெக்ட் பண்றது பிள்ளை இல்லை. ஆனால் ஹுத் மின் அம்வாலிஹிம் பைஃபோஸா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்டும் இல்லை. அவங்க விரும்பினா உங்களுக்கு தரலாம், விரும்பினா அரவாசம் அவங்க என்ன செய்யலாம், வச்சுக்கலாம். விரும்பினா முழுமையா உங்களுக்கு தராம வேற எங்கேயும் என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம் என்று நினைக்கலாம். இந்த காலத்துல மிகவும் நல்லது, மிக நம்பிக்கையானவர்கள் ஆள்களாக இருந்து அப்படி தேடுறது கஷ்டம். நம்பிக்கையா தான் கலெக்ட் பண்ணுவாங்க, நேர்மையா தான் பிரிப்பாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த ஜக்காத்து முழுதும் எப்படியான நோக்கங்களுக்கு பிரிக்கப்படுது என்று தெரிஞ்சுக்கிறது மிச்சம் கஷ்டம் இல்லை. இயக்கத்தில் உள்ளவர்கள் தான் உட்படுத்துறாங்க, அவங்கள தான் என்ன செய்யறாங்க, உட்படுத்துறாங்க. அப்ளிகேஷன் போட்டவங்க தான் கொடுக்குறான். மானம் உள்ள அப்ளிகேஷன் போடுவாங்களா? இல்ல. மானம் உள்ளவன் நான் சொல்றது மற்றவங்க மானம் இல்லாததுக்காக வேண்டிய இல்லை. அவன் அந்த லெவலுக்கு இறங்கிட்டான். அவனுக்கு அந்த வீடு இல்லாட்டி வாழ முடியாது, பாத்ரூம் இல்லாட்டி வாழ முடியாது, இனி பிச்சை எடுத்து தான் நாங்கள் கேட்டுத்தான் ஆகணும் என்ற லெவலுக்கு அவன் வந்துட்டான். இவனை விட கௌரவமானவன் யாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யஸ்அலுன الناس இல்ஹாஃபா, மக்களிடத்திலே கெஞ்சி என்ன செய்ய மாட்டார்கள், அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஒரு சமுதாயம் இருக்குது, அவங்க தான் அதுல என்ன செய்யணும், கொடுக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் தான் அதுல கொடுக்கப்பட வேண்டியவர்கள். ஏன்னா அவர்களுக்கு என்ன செய்யாது, அவர்களுக்கு இந்த பகுதி என்ன செய்யாது, வராது. அவர்களுக்கு இந்த பகுதி வராது. எனவே புரிஞ்சு இது இவங்க இந்த குரூப்ல இது போகாது. அப்ளிகேஷன் போடாதவங்களுக்கு அது என்ன செய்யாது, போகாது. அப்ளிகேஷன் போட்டு 4 பள்ளியில விசாரிச்சு மான மரியாதை எடுத்த பிறகு தான் என்ன செய்யும், பாஸ் ஆகும். அப்புறம் போர்ட்லேயும் போட்டுருவாங்க. என்னது இது, கண்ணை மட்டும் மறைச்சிடுறது. அதுதான் ஊர்ல உள்ளவனுக்கெல்லாம் தெரியுமே, கண்ணை மறைச்சா அவனை தான் கண்ணை மறைச்சிக்கிறாங்க, விளங்கிட்டா? அதை மட்டும் என்ன செஞ்சிடுறது, மறைச்சி கொடுக்குறாங்களா, விளங்கிட்டா? இது வந்து ஒரு பிழையான நடைமுறை. அதுக்கு மசூரால அவர் 2 பள்ளிக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாரு. இவர் பள்ளியிலே நிர்வாகி, ஜமாத்திலே நிர்வாகி, அங்க அந்த சென்டர்ல நிர்வாகி. அங்கேயும் அப்ளிகேஷன் வந்திருக்கும், பிச்சை எடுத்து தெரியறாப்ப அங்கேயும் அப்ளிகேஷன் போட்டிக்கிறான். இங்கேயும் எப்படி, அவர் 2க்கு போட்டது நீ 2 பேரும் தருவேன் நம்பிக்கை அவனுக்கு இல்லை, அதனால 2க்கு போட்டிருப்பான். இப்படியான ஆக்கள் தான் இன்றைக்கு என்ன செய்யறாங்க, இருக்கிறான். இதே கவர்மெண்ட் செஞ்சதுன்னா இந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்ல வாங்குற இடத்துல அந்த பேச்சு பேசி வேலை இல்லை. இதனால ஆமிலின் அலைகா என்ற மேட்டர் வந்து இன்றைக்குள்ள என்ன செய்யாது, வராது. செய்யறவங்க தங்களுடைய செலவால சதக்காவாக செலவழிச்சு லெட்டர் ஹெட்லாம் அடிச்சு அதெல்லாம் அடிச்சு தனியாக சேவையாக என்ன செய்ய, அதை செய்ய.